Hello Cubers, myself Sudhi Surya, I'm backend developer from MCube Infotech. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா யூஸ்வலா பைத்தான்ல பிரிண்ட்னு ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட சேர்த்து ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாக்னு ஒரு மாடல் இருக்கு. ஒரு பிகினருக்கு இது மூணுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷனை வச்சு தான் டோட்டலா ஒர்க் ஆகும்னு ஒரு பிகினரோட மைண்ட் செட் இருக்கும். அதை எப்படின்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் கான்செப்ட் பிரிண்ட் கான்செப்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர்ல நான் ஒரு டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டெஸ்ட் ஃபைலில் தான் நம்மளோட கான்செப்ட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதோட சேர்த்து அதெல்லாம் நான் கோட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பைத்தான்ல 3 மேஜர் கான்செப்ட் இருக்கு. பிரிண்ட்னு ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட சேர்த்து ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அண்ட் லாக்னு ஒரு மாடல் இருக்கு. யூஸ்வலா பிரிண்ட் எது ஒர்க் ஆகும்னா, ஒரு பைத்தான்ல நீங்க ஒரு செட் ஆஃப் கோட் எழுதிருக்கீங்க, அந்த கோடை உங்களோட கன்சோல்ல எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது டெம்பரவரியா டீபக் பண்றதுக்கு, அண்ட் நீங்க கோட் எடுத்திருக்கீங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன்ல பிரிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஃபில்லா அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் அண்ட் லாக்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு பிகினருக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே ஜஸ்ட் பிரிண்ட்டை வச்சு தான் எல்லாமே பண்ணுவோம்னு ஒரு இமேஜினரி இருக்கும். அதை நம்ம இதில் பிரேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க அது கோட் பார்க்கலாம். அதுக்கு நான் சாம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். லாகின் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். நேம்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். இதுல பிரிண்ட்னு போட்டு அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த ஆட் டூ நம்பர்ஸ் ஃபங்க்ஷன்ல நம்பர் 1 நம்பர் 2 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்குமெண்ட்டை நம்பர் 3ல அசைன் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் 3யை நான் இப்போ ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் நம்பர் 3. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கீழே கால் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஆட் டூ நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த ஆட் டூ நம்பர்ஸ்ல ஆல்ரெடி நம்ம 2 நம்பர் வாங்கியிருப்போம். அந்த நம்பரை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேல இருக்க அந்த கமெண்ட், அந்த கோட நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுவும் சேர்ந்து ரன் ஆகும். ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, ஆட் டூ நம்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல நம்பர் 1 நம்பர் 2 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம நம்பர் 3ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்பர் 1 நம்பர் 2ங்கிற அந்த 2 ஆர்குமெண்ட் அதில் அசைன் பண்ணிருக்கேன். அந்த நம்பர் 3யை நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை நான் அப்போ கீழே கால் பண்றேன். கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆட் ஆகுதா? இதுல என்ன பிரிண்டிங்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகல. பட் கீழே நம்ம அந்த ஃபங்க்ஷனை கன்சோல்ல பிரிண்ட் பண்றதுக்காண்டி பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா ரிட்டர்னோட கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். அந்த ஃபங்க்ஷனோட ஓவரால் கிரிட்டேரியாவை அந்த ரிட்டர்ன் பார்த்துக்கும். ஸோ பிரிண்ட்டுக்கும் ரிட்டர்னுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். பிரிண்ட்ங்கிறது அந்த பர்டிகுலர் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டை கன்சோல்ல பிரிண்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவோம். ரிட்டர்னுங்கிறது அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க ஒர்க் ஃப்ளோவை நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் லாகிங்கை பொறுத்த வரைக்கும் லாகிங் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் கோட் எழுதுறீங்க, அதுல எதுவும் இன்ஃபோ மெசேஜ் பாஸ் பண்ணணும், இல்ல அது எரர் எதுவும் பாஸ் ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு நம்ம லாகிங் யூஸ் பண்ணுவோம். லாகிங் செட்டப் பண்றது சிம்பிள் தான். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லாகின் ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணிருக்கேன். அந்த மாடலை கால் பண்ணிக்கிறேன். லாகின் டாட் பேசிக் கான்ஃபிக்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். அதுல நம்ம லெவல்னு ஒரு ஃப்ரீ டிஃபைன் வேரியபிள் இருக்கும், அதை கூப்பிட்டு அதுல நம்மளோட லாகினை கால் பண்ணி டாட் இன்ஃபோன்னு உண்டு. இதுல ஒரு 6 மெத்தட் உண்டு. இந்த 6 மெத்தட் ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகும். டீபக், இன்ஃபோ, எரர், வார்னிங், வார்ன், கிரிட்டிக்கல் நிறைய மெத்தட் இருக்கும். அதுல நம்ம இன்ஃபோ மட்டும் கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது ஒன்னு ஒரு ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இன்ஃபோனா அது ஒரு இதுக்கு, எரர் வருது, வார்னிங்னா வார்னிங் மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் இன்ஃபோ மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். இன்ஃபோ கூப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்
இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் கோட் எழுதுறேன். டெஃப் லாகின் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு நேம்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். இதுல லாகின் டாட் இன்ஃபோ லாகிங்கிற அந்த மாடியூல்ல இன்ஃபோன்னு ஒரு இது வந்து அதை கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு இதில் நான் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டிங்ல நம்மளோட ஆர்குமெண்ட் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம அசைன் பண்ணியாச்சு. இதை நான் கீழே கால் பண்ணிக்கிறேன். மேல இருக்க கூட நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுவும் ரன் ஆகும். ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாகினை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலா நம்மளோட லாகின் மெசேஜ் வந்து இப்படிதான் பாஸ் ஆகும். இன்ஃபோ கோலன் ரூட் கோலன். ஸோ நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஆர்குமெண்ட்ல ஒரு வேல்யூ செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருப்பேன். அதோட சேர்த்து நம்ம மெசேஜ் பாஸ் ஆகும். ஏன்னா ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணனால லாகிங்கோட செட்டப் இப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு மெசேஜை பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் லாகின் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்க ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணிக்கலாம். இதுல என்னோட லாகிங்கை நான் மேலே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே உள்ள கோட கமெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுவும் ரன் ஆகுறதுனால. இப்போ இதுல வந்து நான் ரிட்டர்ன்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருப்பேன்ல, அதுல வந்து நம்ம மூணையும் எப்படி ரன் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆட் 2 நம்பர்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ல பிரிண்டிங்ல சும்மா பிரிண்ட் பண்றேன். சும்மா அந்த இது கொடுத்துக்கிறேன், பிரிண்ட் ஆட் 2 நம்பர்ஸ். அதுக்கப்புறம் அந்த num2 num3 ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். அதுக்கு கீழே வந்து நம்மளோட இன்ஃபோ மெசேஜை பாஸ் பண்ணிக்கிறேன். லாகின் டாட் இன்ஃபோ. இந்த இன்ஃபோல ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி num1 அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கலாம். ஆட் 2 நம்பர்ஸ் num1 பிளஸ் num2 equal to num3. இப்போ என்ன அந்த கோட்ல நான் பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பிரிண்ட் ஆட் 2 நம்பர்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இது வந்து கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் num3 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதுல num1 பிளஸ் num2 ரெண்டு அந்த ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கேன். அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட லாகிங் மெசேஜை நான் கூப்பிட்டுருக்கேன். லாகின் டாட் இன்ஃபோ. அதுல ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி ஆடட் 2 நம்பர்ஸ் num1 பிளஸ் num2 equal to num3. அண்ட் லாஸ்ட் அந்த num3ங்கிற அந்த வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா பிரிண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் படி பிரிண்ட் ஒர்க் ஆகும். நம்ம வேரியபிள் அசைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருக்கோம்னா ஸோ அது வந்து num3ல ஒர்க் ஆகும். அந்த num3 ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட லாக் மெசேஜ் இன்ஃபோ இப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த மூணுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றோம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்றோம், அடுத்து லாஸ்ட் லாக் மெசேஜ் வரும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் 2 நம்பர்ஸ்னு கன்சோல்ல பிரிண்ட் ஆயிருக்கு. அது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட இன்ஃபோ மெசேஜ் வந்திருக்கு. ஐ மீன் இன்ஃபோ ரூட் ஆட் 2 நம்பர்ஸ் 25 20 equal to 45 அந்த கான்செப்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் நம்மளோட ஓவரால் அந்த இது ஆட் ஆன அந்த வேரியபிள் ரிட்டர்ன் num3ங்கிற வேரியபிளோட டேட்டா அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் மூணுக்கான டிஃபரன்ஸ் தான். பிரிண்ட்ங்கிறது கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். ரிட்டர்னுங்கிறது அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே வேற எங்கேயும் நம்ம ஆக்சஸ் பண்ற ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லாக். நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் இந்த கோட் வந்து என்ன பெர்ஃபார்ம்ல ஒர்க் ஆகுறதுக்காண்டி லாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ மூணு டிஃபரன்ஸ் தான். இனிமேல் நீங்க ஒரு பேக் அண்ட் அப்ளிகேஷன் பண்ணும்போது பிரிண்ட் ரிட்டர்ன் லாக்னு குழம்பு தேவையில்லை. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கிடைச்சிருக்கும். ஸோ இவ்வளவுதான் வீடியோ. இனி வரக்கூடிய வீடியோஸ்ல பேக் அண்ட் ரிலேட்டடான கான்செப்ட் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அன்டில் பாய்.